அமலாக்கத்துறையினர் அனுப்பிய அந்த கடிதத்தில் என்னென்ன ஆதாரம் இருந்தது என்பது குறித்து இன்னைக்கு ஒவ்வொன்றாக இணையத்துல கசிய தொடங்கியிருக்கு. குறிப்பாக இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில டெண்டர் ஒதுக்கியதிலும் ஒப்பந்தங்கள் ஒதுக்கியதிலும் அதே போல பணி நியமன ஆணை வழங்கில தான் இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இது எப்படின்னாக்க, ஒருபுறம் நகராட்சி நிர்வாகத்துறையில ஏஇ உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக டிஎன்பிசி மூலமாக தேர்வு நடத்தி அதன் மூலமாக சில பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் அது பெயர் அளவிற்கு அப்படி தேர்வு நடத்திவிட்டு இந்த புறம் கொல்லைப்புறம் வழியாக சுமார் 600க்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்ட ஒரு நபர்கிட்ட 35 லட்சம் முதல் 45 லட்சம் வரை வசூல் செய்து முறைகேடாக அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதுதான் குற்றச்சாட்டு. குறிப்பா இது எப்படி கைமாறி இருக்குனாக்கா, சிவாஜி படத்துல வர மாதிரி இந்த கபால பணம் எப்படி கைமாறும் அது போல இந்த பணம் கைமாறி இருப்பதாக சொல்லி ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இதுல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அமலாக்கத்துறைன்னா, நாங்க கடந்த ஆண்டு அமைச்சர் நேரு, அவருடைய தம்பி மணிவண்ணன், அதே போல அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய கவி பிரசாத், ரமேஷ் இவர்களுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் சோதனை நடத்தினோம். அந்த சோதனையில் அடிப்படையில் எங்களுக்கு பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். இது குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இது லஞ்ச ஒழிப்புத்துறை கீழே வருகிறது. எனவே தான் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் இதுக்கு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி தமிழக டிஜிபிக்கு அந்த கடிதத்தை அனுப்புகிறாங்க. இடிக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா அவங்க நேரம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இது எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் கீழே வரதுனால இது இங்கே அனுப்புகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இவங்க பணத்தை எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து ஒரு ஏஜென்ட் பணத்தை பெற்றுக்கொண்டு பதிலுக்கு அவர்களுக்கு ஒரு 10 ரூபாய் நோட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு கேஎன்ஆருடைய உதவியாளரோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களோ வெளிநாடு சென்று எந்த வங்கியில் அவங்க சொல்லக்கூடிய வங்கியில் காட்டுறாங்களோ அந்த வங்கியில் இந்த பணம் எல்லாம் அங்கே டிரான்சாக்ஷன் ஆகி இவங்க அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகிடும். நேரடியாக அங்கே பணம் பெற்ற மாதிரி எந்த ஆதாரமும் இருக்காது. சிவாஜி படத்தில் நடந்தது போல இதை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழு விளக்கத்தோடு தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு. இதன் அடிப்படை தான் விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்லி நேற்று தினம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க.